அப்பத்தான் குமரன் கிட்ட, "இங்க பாருடா, இனி அரசி கூட பேசவே மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு" அப்படின்னு சொன்னதும் குமரனும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த சக்திவேலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இவன் என்னடா நம்ம அரசியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னோம்னா இப்ப சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆத்தாவே சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, "நீ எதுக்குடா சத்தியம் பண்ற? இனிமே நீ அரசி கூட பழகவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "இல்லைங்கப்பா, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இவங்க கேட்டதுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனா அவங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கும். அந்த அப்பத்தாவே நீயே அரசியை கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். அதுக்காக தான் நான் அப்பத்தா கிட்ட சத்தியம் பண்ணேன்." வீட்டுல மீனாவும் ராஜியும் அரசியும் தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுறாங்க. "இப்ப எதுக்காக நீ அழுகுற? நீ தப்பு பண்ணிட்ட. நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப அழுதா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? அண்ணி, நான் பண்ணது தப்பு தாங்க அண்ணி, நான் இல்லைன்னு சொல்லல. அம்மா கிட்ட ரொம்ப வருஷமா பேசாம இருந்தாங்கல்ல. எப்படியாவது நம்ம குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும்ல. அதுக்காக தான் நான் குமரனை லவ் பண்ணேன்." அதுக்கு மீனா இருந்துகிட்டு, "நீ யோசிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்ல அரசி. நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ ஒண்ணு சேர்ந்திருக்கும். ஏன் இன்ன வரைக்கும் ஒண்ணு சேரல?" அதுக்கு அரசி இருந்துகிட்டு, "என்கிட்ட அந்த சுகன்யாத்தையும் இப்படி சொன்னதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் சரி நம்ம குமரன் கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு பேசிட்டேன்" அப்படின்றாங்க. இதனால மீனாவும் ராஜியும் என்ன பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.